ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கங்கம்மா. பெயர் ரத்தின மகிமா. ரத்தின மகிமா. டேட் ஆஃப் பர்த் 25/3/1999. 25/3/1999. டைம் வந்து இரவு 10:20 PM. அம்மா 25/3/1999 சார். 99 டைமு 10:20 PM. 10:20 PM. எந்த ஊரில் பிறந்தாங்க? சேலம்ங்க. சேலம் மாவட்டத்தில் பிறந்துக்கிறார். கேள்விங்கம்மா. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். குரூப் 1 எக்ஸாம் மாதிரி எக்ஸாமுக்கு. புனர்பூச நட்சத்திரமா நீங்கள்? ஆமாங்க. புனர்பூச நட்சத்திரம், விருச்சிக லக்னம், மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. ஆமாங்க. 27 வருஷம் 22 நாள் ஆகுது. கரெக்டுங்களா? ஆமாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமு கிடைச்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்குமா. இப்போ உங்களுக்கு யோகம் கரெக்டாக வந்தாச்சு. இன்னும் 3 மாதத்துக்குள்ள நல்ல செய்தி வருது. இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே நல்ல செய்தி வருதுங்கம்மா. சரிங்க சார். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒரே ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரீங்களா? சொல்லுங்க சார். ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள். சரிங்க சார். அந்த கோயிலில் போய் சாமிக்கு 5 விளக்கு தீபம் போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வாங்கம்மா. அதுவே போதும். சரிங்க சார். நன்றிம்மா. வணக்கங்க. தேங்க்யூ. வணக்கம்மா. ஹலோ ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம்யா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்யா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நாமக்கல்லேருந்து முருகேசனுங்கய்யா. நாமக்கல்லேருந்து முருகேச ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். நல்லா இருக்கேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்கள் ஐயா. ஐயா நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் தொழிலில் தொடர்ந்து நஷ்டம் ஆயிடுச்சு. அப்படியே டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். ஐயா 22/2/1981. 1981ங்கய்யா. 1981 டைமுங்க. டைம் இரவு 11:10ங்கய்யா. இரவு 11:10. ஆமாங்கய்யா. கடன் கொஞ்சம் நிறைய வந்துருச்சுங்க. வீடு வச்சு கடன் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எப்போ மீட் இருக்க முடியுங்க? வருமானம் பொறுத்த வரைக்கும் அதான் பாருங்களேன். அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்காரர் நீங்கள். ஆமாங்கய்யா. ஆமாம், ரிஷப லக்னத்தில் பிறந்துக்கிறீங்க. ஐயா ரிஷபம் இல்லைங்க. துலா லக்னங்கய்யா. அப்போ ஏஎம்மா பிஎம்மா? சார் ஏஎம்மா பிஎம்மா? ஐயா பிஎம்ங்கய்யா. அதை சொல்லுங்கள். நான் ஏஎம்எல்ல போட்டிருக்கேன். அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, துலா லக்னம். லக்னத்திலே மாந்தி இருக்குதுங்களா ஐயா? லக்கணத்தில் மாந்தி இருக்குது. முடக்கு வேறு, லக்கணமே முடக்கு. சார் மதுரையில் இன்மை நன்மை தருவார் கோயில் விஸ்வாமித்திர கோயிலும். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாயம் போட்டுவாங்க. அதுக்கடுத்து லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுக்கு விஸ்வாமித்திர கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு போய் பூஜை போட்டுப்பாங்க. அந்த 2 கோயில் போயிட்டு வாங்க ஐயா. உங்களுக்கு எல்லாமே சிறப்படைஞ்சது. தொழிலும் சரி, எல்லாத்துலையும் அசுரபலச்சி இழந்த சக்தியை மீட்டு எடுத்துருவீங்க. இதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு வேறு லெவலில் இருப்பீங்க உங்கள் லைஃபு. பண்ணுங்க ஐயா, நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி வச்சுருங்க. ஹலோ ஹலோ. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? சிவகாசியிலேருந்து பேசுகிறீங்க. பையனுக்கு பேருமா? பிரவீன்குமார். சொல்லுங்கள். குழந்தைக்காக கேட்கிறோம். ஒய்ஃபும் திருவாதிரை ஒரே ராசி. இவன் மிருக ராசி மிருகசீரிஷம். மே 14/5/1994 பிறந்தது. மருமகளுக்கு தெரியல. அவ திருவாதிரை மிருக ராசி. 14/5/1994. பிரவீன்குமார் பையன். டைமுங்கம்மா? டைம் விடிய காலம் 3:45 காலையில. விடிஞ்சா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விடிய வெள்ளிக்கிழமை நைட்டு பிறந்தது. ஹலோ. ஒரே நிமிஷங்கம்மா. சரி சரி. 14/5/1994 தானுங்க? ஆமா ஆமா. 5:45 PM. 5 மணி விடிய காலம். அதான் சரியா தெரியல. நான் பாக்குறேன். ஆனா விடிய சீரிஷம் நட்சத்திரம். மிதுனம் மிருகசீரிஷம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி தான் நீங்கள்? அது மருமக. 2 பேரும் ஒரே ராசி, நட்சத்திரம் மட்டும் வேற. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கு. லக்கணத்திலே குரு இருக்குதுங்கம்மா. குழந்தை பாக்கி கண்டிப்பாக கிடைக்கும். 2026க்குள்ளே கன்சீவ் ஆயிடுவாங்களே. அப்படியா? சரி சரி. ஆமாங்கம்மா. அவங்களுக்கு ஒரே ஒரு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. எந்த கோயில்? ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் திருப்புல்லானின்னு ஒரு கோயிலுக்கு தெரியுங்களா? புள்ள கிடைக்கிற கோயில். ராமர் பூஜை பண்ணி ராமருக்கே லவகுஷன் குழந்தைகள் பிறந்ததா ஒரு வரலாறு உண்டு.
ராமேஸ்வர பாம்பன் பாலத்துக்கு 9 கிலோமீட்டர் பின்னாடி திருப்புல்லானின்னு ஒரு கோவிலுங்க. அங்கே நாக சர்ப்ப சிலைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த கோவிலில் வந்து மஞ்சளும் பால் வாங்கி எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு நீங்கள் அந்த கோவிலில் வந்து இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கு ஒரு சகசரநாம பூஜை பண்ணுங்கள். பண்ணிட்டு வாங்கம்மா, குழந்தை கன்சீவ் ஆயிரும். சரிங்களா? நன்றிங்கம்மா. பிரவீன்குமார் நல்லா இருக்குதுங்கம்மா. 2 பேர்த்துக்கு மெயினாக இவருக்கு இவர் ரொம்ப தூக்கத்திலே இருக்கிறவங்க காலையில் சுடு தண்ணியில் குளிக்கக்கூடாதுங்க, பச்சை தண்ணியிலே குளிக்கணும். அப்போ தான் உடம்பு விறுவிறுப்பாக இருக்கு. பாருங்க, அது அதாங்கம்மா எச்சா பிரச்சனை தானங்கம்மா, சோம்பேறித்தனம் ஆகும்ல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குதுங்க. ஆமாம், சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது. ஹெல்பிங் மைண்ட் உள்ளது ஆஞ்சநேயர் கோயில். நாமக்கல் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் வெத்தலை மாலை வாங்கி போட்டு சாமிக்கு தேங்காய் பழ மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. அவர் மறுபடியும் வந்து நல்ல துருதுருன்னு ஆயிடுவார். ஆமாம் குரங்கு, மலையில் இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு கொஞ்சம் பழங்களும் கொடுங்க, அது ஆஞ்சநேயர் தானே. இதெல்லாம் பண்ணுங்கம்மா, அவர் கொஞ்சம் தெளிவாயிடுவார். அப்புறம் ஒரு நாள் நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க. நன்றி. எதுக்குங்கம்மா? சரி. இல்லை அப்படி இல்லைங்கம்மா, ஒரு சில ஜென்ம நட்சத்திரம் தன்னைக்கு தானுங்கம்மா ஜென்மத்தை முழுங்கக்கூடாது, அவ்வளோதான். மற்ற நாளெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அப்படி பார்த்தா அது சரிங்களா? நன்றிம்மா, வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க. 1991 பிறந்தாரு. பேர் வசந்தகுமார். கடகராசி பூச நட்சத்திரம். 10:50 பிறந்தாருங்க. தேதி சொல்லுங்கம்மா. தேதி சொல்லுங்க. 29/1/91. ஹலோ, 29/1/91ங்களா? ஆமாங்க ஐயா. டைமுங்க? டைம் இரவு 10:50. பிஎம்ஐ ஏஎம்ங்களா? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிங்களா? இல்லைங்க, கடகராசி பூச நட்சத்திரம் தான் சொன்னாங்க. அம்மா ஏஎம்மா பிஎம்மா? நைட் 10:50க்கு தான் பிறந்தாரு. அது பிஎம் தான்மா. அப்படிங்களா? ஆமாம், 28/1/1991 தானுங்க. 29/1/1991. அப்போ பூச நட்சத்திரம் தான். அவருக்கு கல்யாணம் தடைப்பட்டு போகுது ஐயா. 35 வயசு ஆயிடுச்சு. சரி சரிங்க. அது எதனாலங்க ஐயா? அவருக்கு 3ஆம் இடமே முடக்கு தோஷம் இருக்குதுங்களாம்மா. ஜாதகத்தில் 3ஆம் இடமே முடக்கு தோஷம் இருக்கிறனால ஆமாம், அவர் கல்யாணம் வந்து டிலே ஆகிட்டு தான் இருக்குதுங்க. திருச்செந்தூர் முருகர் கோயில் காமிக்குதுங்கம்மா முடக்கு தோஷம். திருச்செந்தூரில் போய் கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு தீர்த்த ஊற்றிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா. ஆமாம், ஒரு மாற்றம் வந்தே தீருங்க. சரிங்களா? நன்றிங்க. ஹலோ ஹலோ அம்மா, வணக்கம், சொல்லுங்கள். பின்னாடி கொஞ்சம் வாய்ஸ் கம்மி வேணுங்கம்மா. கேட்குதுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. டேட்டா கேள்வி என்னங்கம்மா? கடன் அதிகம். நீங்கள் என்ன நட்சத்திரம்? மேசராசி.
என்ன கேள்விங்கம்மா? 18/1/1986 சரிங்கம்மா. கடன் ஜாஸ்தியா இருக்குதுங்க ஐயா. கடன் அதிகம், ரொம்ப கடன் ஜாஸ்தி. 7க்கு அது வந்து அமைய மாட்டேங்குதுங்க ஐயா. வங்கி சம்பந்தமா போயிட்டு இருக்கிறேன். அம்மா கடன் அதிகம்தான். சரிங்க ஐயா. மலைப்பாளையம் முருகன் இருக்குது இல்லைங்களா, ஆமாங்க ஐயா. அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் ஒன்று பண்ணுறீங்களா? அபிஷேகம். ஒரு அபிஷேகமே ஒன்று பண்ணுங்கம்மா, கடன் கொஞ்சம் குறைஞ்சிரும். சரிங்க ஐயா. மலைப்பாளையம் முருகனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன முருகன் ஐயா? மலைப்பாளையத்தில் முருகன் கோயில் மேலே இருக்கல்லங்கம்மா கரடில், ஆமாங்க ஐயா. அந்த கோவிலில் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, ரெடி ஆயிரும். தொழிலுங்க ஐயா. அம்மா நீங்கள் இது ஒன்று தான் நம்ம பிரச்சனை போட்டிருக்கோம், சரிங்களா? சரிங்க. தொழில் வந்து உங்களுக்கு கெட்டு போகாதுங்கம்மா. தொழிலேருந்து கண்டித்த கடன் ஓடுது, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ஐயா. ஆனால் இருந்தாலும் ஜாதகத்தில் வந்து இன்னும் 3 மாதம் போகணுங்க. 3 மாதம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாக் போட்டவங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, நன்றிம்மா. ஐயா ஆ ரஞ்சிதான்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க ஐயா. ஓகே. திருப்பூர்ல இருந்தா போட்டிருக்கீங்க ரஞ்சிதா. உங்களுக்கு ஐயா நேரில் வந்து பார்த்துக்கோங்க. 10/10/90 10/10/90ங்க. 4:50 PM திருப்பூருங்க. டைம் என்னதுங்க ஐயா? ஐயா கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எனது தாயார் சொத்துக்கள் கிடைக்குமா ஐயா? எனக்கு அப்படி கிடைத்தால் எப்போ கிடைக்காது? வேலையில் கூட ப்ரமோஷன் இல்லாமல் தள்ளி போயிட்டு இருக்கு, என்னங்க பண்ணலாம்? ப்ரமோஷன் கிடைக்கும், சொத்து ப்ரமோஷன். லக்கணம் உனக்கு உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிங்க. தாயார் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகத்தில் தான் உங்களுக்கு தாய் திரிசூனியம். தாயார் சொத்து கிடைக்குங்க ஐயா. மதுரையில் இன்மை நன்மை தருவார் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா ரெடி ஆயிரும். அந்த கோயில் போயிட்டு வந்தால் பிரச்சனை தானாக சால்வ் ஆகும். ஐயா அடுத்தது சந்திரா கலவரங்க சிரமம்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க ஐயா. 8/4/2002. சரிங்க. 10:35 AM ஐயா. 2002ங்கய்யா. நான் நேரங்க நேரம் வந்து 10:35 AM. ஐயா இவங்க கேள்வி என்னன்னா, ஐயா இவங்களுக்கு கீர்த்தனா அப்படின்றவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. அதாவது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி இல்லைங்களா? ஆமாம், மிதுன லக்னம். அவங்களுக்கு வந்து இப்போ என்ன அமையணுங்கிறீங்க? திருமண வாழ்க்கைங்களா? ஒரே வருஷம் தாங்க ஐயா. 2026க்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். வந்துருங்க ஐயா, வந்துடும் கண்டிப்பாக வந்துடும். திருவிடைக்கனி முருகன். திருக்கடையூர் அருகில் திருவிடைக்கனி முருகன். அந்த கோயில் போயிட்டு வந்தாலே நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா அடுத்தது நிஷா அப்படின்னு ஒருத்தங்க போட்டிருக்காங்க ஐயா. நிஷா 27/9/96. 27/9/96 6:07 PM. 27/9/97ங்க ஐயா. 29/26 96 27/96. டைம் வந்து இல்லை 27/9 கரெக்டு தானே ஐயா? 6:07 PM. 6:07 இல்லைங்க 96 கரெக்ட். இல்லைங்க 27/9/96. 6 பக்கத்துல 7 PM. 7 PM. சார் 40 வந்து போட வேண்டாம், ஒன்லி கிரீன் சூப்பர் சாட் போடுங்க, ப்ளூ சூப்பர் சாட் போடுங்க. ஓகே ஐயா இவங்களும் வந்து திருமணம் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்காங்க. எப்போ நடக்கிற வாய்ப்பு இருக்கு? 29/6/2020. அதாவது 29 வயசாச்சு, 6 மாதம் ஆச்சு. திருமணம் சந்திரமுத்தியிலே முடிஞ்சிருங்க ஐயா. 2027 3வது மாதத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருங்க. லக்கணம் முடக்கு இருக்குது. இன்மை நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு வரணும். இந்த முடக்கு தோசை நீங்கணும், கண்டிப்பாக முடக்கு தோசை நீக்கணும். நீங்கள் இன்மை நன்மை தருவார் கோயில் போயிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுங்க ஐயா. சரிங்க. அடுத்த ஒரு சாட் நித்யா அப்படின்னு போட்டிருக்காங்க. தாராபுரத்துல இருந்து நித்யா. தாராபுரத்துல இருந்து 9/7/92. 9/7/92. 5:37 PM தாராபுரம். 92ங்க ஐயா.
டைமுங்க 5:37 PM ஐயா. ஐயா இவங்க கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா துலாம் ராசி தனுசு லக்னம் ஐயா. இவங்க கேள்வி வந்து இடைவெளித்தே விலை எப்போது வேலை எப்போது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க ஐயா. அவங்க வந்து ரெண்டாவது ஒரு வருமானத்துக்காக யூடியூப் சேனல் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டேன். நல்ல கேள்வி, அருமையாக இருக்குது. ஆமாம், தனுசு லக்கணத்தில் பிறந்துக்கிறாங்க, விசாக நட்சத்திரம். முருகர் வந்து உலகம் பூரா ஃபேமஸ் ஆனார், அதுபோல் அவங்களுக்கு யூடியூப் சேனல் நல்லா வருங்க. கேது புத்தி 2011 மேலே இவங்களுக்கு கல்யாணம் உறுதி. 2011 2026, அதாவது வந்து அதாங்க ஐயா 11ஆவது மாதம் 2026க்குள்ளே கிடச்சிருங்க. அவங்க ஒரே ஒரு கோயில், கோவை உக்கட நரசிம்மர், அந்த கோயில் போயிட்டு வந்தால் போதுங்க. சரி. அடுத்தது வெற்றின்னு ஒருத்தர் போட்டிருக்காருயா. 5/2/2020 இந்த குழந்தை இருக்கீங்க. 5/2/2020 மதியம் 2:36 PM. இல்லைங்க 2020. டைமுங்க ஐயா? டைம் வந்து 2:36 PM மதியம். மதுரை. கேள்விங்க ஐயா? கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ பேச்சு வந்து தாமதமாக இருக்கா அந்த குழந்தைக்கு. இப்போதுதான் பேச தொடங்குகிறது ஐயா. மிருகசீரிச நட்சத்திரம் குழந்தைகள் போல் பேசணும் ஐயா. படிப்பு மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாங்க, மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்துக்கிறாங்க. இவங்களுக்கு முடக்கே வந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடம் தான் முடக்கு. கும்பகோணத்தில் அகோர வீரபத்திரர், மகாமகா குளத்துக்கு பக்கத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் மகாமகா குளம், அந்த குளத்துக்கு பக்கத்தில் அகோர வீரபத்திரர் கோயில் இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிரும். ஐயா ஐயா சந்திரகலா ரங்கசாமி அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. கீர்த்தனா அப்படின்றவங்க வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்துருக்காங்க. சரி. சொந்த குடும்பத்துடன் அவங்க வந்து சேருவாங்க ஐயா. எப்போ சேருவாங்க? 8/4/2035 PM. சொந்த குடும்பத்துடன் சேருவாரா கீர்த்தனா? எல்லாம் தள்ளி தள்ளி இருக்காங்களா ஐயா? ஆமாங்க ஐயா. எல்லாம் பகச்சு குடும்பம்லாம் ஒன்று சேர போகுதுங்க ஐயா. 2027க்குள்ளே எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. கண்டிப்பாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அகோர வீரபத்திர கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும், கும்பகோணம். ஆமாம் கண்டிப்பாக. ஹலோ ஹலோ ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. 29/6. சரிங்க ஐயா. ஏ 29/6/90. டைமுங்க? டைம் என்னங்க ஐயா வருது? சுவாதி நட்சத்திரம் துலா ராசி இல்லைங்களா ஐயா? ஓகே. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, லக்கணம் வந்து மகர லக்கணம். லக்கணத்துக்கு 6ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குதுங்க. 6ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்கிறனால ஜாதகத்தில் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன கேள்வி வருதுங்க ஐயா? அதான் முடங்கி போச்சுங்களா ஐயா உங்கள் ஜாதகத்தில்? எல்லா கிரகம் முடங்கி இருக்குதுங்களே, முடக்கு தோஷம் இருக்குதுங்க ஐயா. ஆமாம், முடக்கு தோஷத்தை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. திருவெண்காடு அகோரமூர்த்தி, திருவெண்காடு அகோரமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா. ஏகாதசி திதிக்கு மதுரை மீனாட்சி அம்மன், வளர்புறை ஏகாதசி திதியில் பிறந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஆமாம், இந்த 2 பண்ணிட்டு வாங்க ஐயா, உங்களுக்கு மாற்றம் தெரியும். சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஹலோ வணக்கம்மா. ஒரே நிமிஷம். டேட்டா பேர் சொல்லுங்கள். 2001ங்களா? டைமுங்க? 3:10 தானுங்கம்மா? அம்மா புனர்பூச நட்சத்திரம் தானே?
28 மார்ச் தானுங்கம்மா? 28/1/2003 ஜனவரி 2000 3 டைம் வந்து 3:10ங்களா? 10 PM. நான் போட்டேங்கம்மா, போட்டேன். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி தானேங்கம்மா? மிதுன லக்னம். என்ன கேள்விங்க? ஹெல்த் இஷ்யூ போயிட்டு இருக்குங்கய்யா, அதுக்கு தீர்வு என்னன்னு? 6ஆம் இடம் முடக்கு உங்களுக்கு. ஆமாம், மருத்துவ செலவுலையாக இருக்கீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. ஆமாம், 6ஆம் இடம் முடக்கு. கும்பகோணம் வீரபத்திரம் இல்லைம்மா? சரிங்கய்யா. கும்பகோணம் வீரபத்திர கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை சரிங்கய்யா. அம்மா, திருவண்ணாமலை கண்டிப்பாக போயிட்டு வாங்களே. சரிங்கய்யா. திருவண்ணாமலை ஒரு முறை கிரிவலம் சுற்றிட்டு வாங்க. போயிருக்கீங்களாம்மா இது வரைக்கும்? போயிருக்கேங்கய்யா. இப்போ ஒரு திருவண்ணாமலையில் கிரிவலம் ஒரு முறை போயிட்டு வாங்கம்மா. நோய் இருக்காது, நோய் தாக்கம் வராது. சரிங்கய்யா. ஆமாம், ஜாதகத்தில் வந்து மெயினாக கும்பகோணத்தில் வீரபத்திர கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரிங்கய்யா. போயிட்டு வாங்க. சரி. ஒரு மாற்றம் தெரியுங்கம்மா. சரிங்கய்யா. சரி, நன்றிம்மா. ரொம்ப நல்லதுங்க. நல்லதும்மா. ஹலோ ஹலோ அம்மா, வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள். ராதிகா சென்னையில இருந்து பேசுறேங்க. ராதிகாம்மா, வணக்கங்க. சென்னையில இருந்து பேசுறேன் சார் நானு. சரி சரி, சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 1/1/1977. 1/1 இல்லை 1/1ங்களா? ஆமாங்க, 1/1/1978. காலையில விடிய கால 3 மணி AM. விடிய காலையிலங்கம்மா எத்தனை மணி? 3 மணி சார். 3 AM. அம்மா, உத்திர நட்சத்திரம். ஆமா சார், உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம். ஆமாம், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ரிஷப லக்னம் முடக்கு இருக்குது. என்ன கேள்விங்கம்மா? துலா லக்னம் சார். அம்மா, ஏஎம்மா பிஎம்மா? AM சார். போட்டேங்கம்மா. சொல்லுங்கம்மா, கேள்விங்க. கேள்வி, ஃபேமிலி லைஃப் அந்த அளவுக்கு நல்லா இல்லை சார். அது எதனாலன்னு தெரியணும். எல்லாம் இருக்கு, அனுபவிக்க முடியல சார். அதான் அதான் அதான். திருமண வாழ்க்கை திருப்தி இல்லை உங்களுக்கு. 48 வருஷம் ஆச்சு ஜாதகத்தில். லக்கணத்துக்கு 12ல் மாந்தி. கட்டில் சுகம் தாம்பத்திய வாழ்க்கை துண்டிக்கப்பட்டிருக்குது. 3ஆம் இடம் முடக்கு. கணவனால் நம்மளுக்கு பெருமை இல்லை, கணவனால் சந்தோஷம் இல்லைங்க. லக்னத்துக்கு 7க்கு அதிபதி நீசம். இது வரைக்கும் நீங்கள் கல்யாணமாகி இணைஞ்சு சந்தோஷமாக ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியல. பெரிய போராட்டமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுதுமா. ஆமாம், இந்த ஜாதகத்தை நீங்கள் நல்லா கணிச்சு வைக்கணுமுங்களாம்மா. நீங்கள் ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிறீங்களா? சென்னையிலையும் இருக்குதுங்க, இங்கே திருப்பூர்லேயும் இருக்குது. உங்களுக்கு சென்னை அதாங்கம்மா. இல்லை, நீங்களே ஒரு தனிமரமாக இருக்கிற மாதிரி தான் உங்கள் ஜாதகம் இருக்குது. தனிமரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. துலா லக்னம். துலாம்னா தெராசு. யாரோ ஒருத்தர் பிடிச்சா தான் நிற்கும், இல்லாட்டி கீழே விழுந்துடும் இல்லைங்களா? அந்த இடத்துல ஆடிட்டு இருக்கோம்ல, யாரோ ஒருத்தர் பிடிச்சா தானே ஒழுங்குபடுத்தும். அந்த பிரச்சனை கொஞ்சம் ஜாதகத்தில் இருக்குதுங்கம்மா. முடக்கு தோஷம் இருக்குது உங்களுக்கு. முடக்கு வந்து 3ஆம் இடம் முடக்குங்க. போகஸ்தானம் முடங்கிருச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கணவனால் வந்து ஒரு அந்யூன்ய சந்தோஷம் இல்லைங்கிறது இதிலே காமிக்குது. ஆமாம், இதுக்கு நீங்கள் விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வரணுமாம்மா. இழந்த பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமித்திர கோயிலும் இன்மை நன்மை திருப்பர் கோயிலும் போயிட்டு வாங்க. இதுவுமே நீங்கள் வந்து அது மோட்ச தீப விளக்கு ஏற்றிட்டு வரணுங்கம்மா. அதெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் இந்த விஸ்வாமித்திர கோயிலும் கூட எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வர்ற பௌர்ணமி 29ஆம் தேதி நைட்டு இரவு திருப்பூர்லேருந்து கிளம்பி 30ஆம் தேதி அன்னைக்கு விஸ்வாமித்திர கோயிலில் நவக்கலச பூஜை பண்ணி திருப்பரங்குன்ற முருகனை முடிச்சுட்டு இன்மை நன்மை திருப்பர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். வர்ற சித்ரா பௌர்ணமிக்கு யார் வேணாலும் புக் பண்ணி வச்சுக்கலாங்க. பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம். சரிம்மா, நன்றிம்மா. ஹலோ ஹலோ அம்மா, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. 8/2/2000 சொல்லுங்கம்மா. காலை 6 மணிக்கு பிறந்தீங்களா? 8/2/2000. அடுத்தது டைம் சொல்லுங்கள். டைமு எந்த ஊரில் பிறந்தீங்க அதை சொல்லிட்டு சொல்லுங்கள். காலையில் 6 மணிக்கு. காலையில் 6 மணிக்குங்களா?
எந்த ஊரில் பிறந்தீங்க? தென்காசியில். தென்காசி. தென்காசியில் பிறந்தீங்களா? என்னதையா? தென்காசியில் பிறந்தீங்களா? ஆமா, தென்காசி மாவட்டம் ராயவேலியில் பிறந்தேன். லக்கணத்துக்கு 10ஆம் இடம் முடக்கு. என்ன கேள்விமா? இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்குமான்னு கேட்கிறேன். 2026 11வது மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் சொல்லுதுங்களே. ஆனால் நடக்கலையா? ஆமாம், உங்களுக்கு ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்குது. முடக்கு தோஷம் இருக்கிறனால இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேது உங்கள் ஜாதகத்தில். திருநெல்வேலி மாவட்ட காந்திமதி கோயிலில் ஒரு சகசரநாம பூஜை பண்ண சொல்லுதுங்க அம்பாளுக்கு. ஆமாம், திருநெல்வேலி மாவட்ட காந்திமதி கோயில். நெல்லையப்பர் இருக்கிறார் இல்லையா, நெல்லையப்பர். அந்த நெல்லையப்பருக்கு அம்பாள் பேர் தான் காந்திமதி. கும்பிட்டு வாங்க, கல்யாணம் கூடிருமா. நன்றிம்மா. ஹலோ. வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் கண்ணன் சார். கண்ணன் சார் சொல்லுங்கள். சார் இந்த டேட் ஆஃப் பர்த் 17/4 17/4 1979 79. 14 17ங்க. 17/4 29ங்க. ரெண்டு என்ன 29ங்க? 1979. 79 79. ஆமா 29ங்க. சரிங்க ஐயா. டைமு 8:05 PM. 8:05 PM. 8:05 PM. இடம் தருமபுரிங்க. இடம் தருமபுரி. ஓகே. ஓ, லக்கணத்தில் மாந்தி இருக்குது உங்களுக்கு, முடக்கு தோஷம். 11ஆம் இடமே முடக்கு. என்ன கேள்விங்க ஐயா? வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைங்க, எல்லாமே ப்ராப்ளம் தான். திருப்தி இல்லாத வாழ்க்கை, அவ்வளோதான். ஆமாங்க, பொருளாதாரத்துலையும் சரியில்லை, பர்சனல் குடும்பத்துலையும் சரியில்லை. ஜாதகமே உங்களுக்கு பிரச்சனை தானுங்க ஐயா. துலா லக்கணத்தில் பிறந்துக்கிறீங்க, லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பெருசாக எதையும் அனுபவிக்க முடியல. ஆமாம், மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, 2ஆம் பாதம். எல்லா நெருக்கடி ஒன்றா சேர்ந்துருச்சு. மன உளைச்சல், நெருக்கடி, கடன் பிரச்சனை. ஆமாம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோயில், முடக்கோயில் என்ன காமிக்குது? பிரான்மலை கொடுங்கொன்றநாதர் சிங்கம்பனரி கொட்டாம்பட்டி டு காரைக்குடி ரோட்டில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பிரான்மலைக்கு பக்கத்தில் கொடுங்குன்றநாதர். இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஐயா. உங்களை கொடுங்குன்றநாதருங்கிறது எவ்வளவோ ஒரு இந்த பிரச்சனைகளை பூரா தீர்த்துட்டு வந்துடுவார். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாங்க ஐயா. நீங்கள் ஜாதகத்தை பாருங்க ஐயா. ஏன்னா ரொம்ப பிரச்சனைக்கிறவங்க கொஞ்சம் லைவில் வராமல் அப்பாயின்மெண்ட் போட்டு தனியாக வாங்க ஐயா. ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்தாரேன். கூப்பிடுங்க ஐயா. நன்றிங்க. ஹலோ அம்மா வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்கம்மா? திவ்யாம்மா, சொல்லுங்கள். 27/4 1992. என்னங்கம்மா? 3/2 2 AM. சரிங்கம்மா. அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, கும்பலக்கணம், 7ஆம் இடம் முடக்கு. 33 வயசு ஆச்சு. சொல்லுங்கம்மா. ஏழாம் இடம் வலது கண்ணு இப்போதைக்கு பாதிப்பு இல்லைங்கம்மா, பின்னாடி தான் பாதிப்பு காமிக்குது. 2027 வரைக்கும் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு வரத்தை செய்யுது. ஆனால் இருந்தாலும் இன்னொரு ஆப்ரேஷன் காமிக்கிறதுக்கு 2027க்கு அப்புறம். ஆமாம் ஆமாம். ஆனால் பெருசாக பாதிக்காது, பயப்படாதீங்க. திருவேல்குடி சிவன், திருவேல்குடி சிவன், திருமணஞ்சேரி பக்கத்தில். அந்த கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாயம் போட்டு வந்தால் போதுங்கம்மா. ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய். கண் பிரச்சனை தீர்ந்துருங்கம்மா. நன்றிம்மா. சரிம்மா. ஐயா அமுதா சார்லஸ் அப்படின்னு ஒருத்தங்க போட்டிருக்காங்க. சரிங்க. தருண் ஒருத்தர், டேட் ஆஃப் பர்த் 17/11/84.
84. டைமுங்க ஐயா? காலை 7:30 AM ஐயா. என்ன கேள்விங்க ஐயா? ஐயா அமுதா சார்லஸ் நீங்கள் வந்து தருண் 2 பேர் டேட்டா அமைச்சிருக்கீங்கம்மா. ஐயா 2 பேர் மதுரையில் பிறந்திருக்காங்க. ஐயா இப்போ இவங்க வந்து யுனைடெட் கிங்டம் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, யூகேல இருக்காங்க. சரிங்க. 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க கணவன் மனைவி. இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 2 பேர்த்துடைய ஜாதகத்தை வச்சுங்க. இப்போ இவர் ஜாதகத்தை சொல்லுங்க. 41 வருஷம் 5 மாதம் ஆச்சுங்க ஐயா. இவங்க ஜாதகத்தில் வந்து பிரிவினை தோஷம் இருந்துச்சுங்களா? ஆமாம். 3ஆம் இடம் முடக்கு லக்னாதிபதி செவ்வாய் உச்சான லக்னாதிபதி முடக்கில் தான் மாட்டிக்குது. சேருவாங்கன்னு தான் சொல்லுதுங்க. ஆமாம். ஆனால் அதுக்கு தகுந்த கரெக்டான கோயில் போயிட்டு வரணும். திருப்பரங்குன்றம் முருகனுங்க. அந்த கோயில் போயிட்டு வந்தால் சேர்ந்துருவாங்க. ஆமாம் ஆமாம். சரிங்க. என்ன கேள்வி? பணம் வராது, ஆனா கையில பணம் வருது, ஆனா கையில தங்க மாட்டேங்குதுங்க. எல்லா கடனுக்கே போகுதுங்க. என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அவர் வழி சொல்லுங்க. அது கடனா போயிட்டு இருக்கான். இந்த கடன் அதிகமாக போகுது இல்லைங்களா? ராஜேஷ் சார் நீங்க வந்து இன்னும் நீங்க உங்களோட கேள்வியை போடாமே இருக்கீங்க போல இருக்கு ராஜேஷ். அதாவது வந்து ஜாதக ரீதியாக ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மராஜா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கடன் தீருங்க ஐயா. ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மராஜா அந்த கோயில் போயிட்டு வந்தால் கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லுதுங்க. ஆமாம், கண்டிப்பாக போகலாங்க. வேறு இன்னொரு சாட்டுங்க ஐயா. ராஜேஷ் போட்டிருக்கீங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 7/3/88. 7/3/88. 7/3/88. 9/25 காஞ்சிபுரம். 9/25 காஞ்சிபுரங்க. ஏஎம்ங்களா? ஆமாங்க. திருமணம் எப்போ ஆகும் அப்படின்றது அந்த கேள்வி. பெர்மனன்ட் ஜாபும் தட்டி போயிட்டு இருக்கான். எப்போ செட் ஆவாங்க அப்படின்னு கேட்டேன். சுவாதி நட்சத்திரம் துலா ராசிங்க ஐயா. துலா லக்னம். அதாவது வந்து துலா ராசி துலா லக்னம். அவருக்கு வந்து இப்போ ராகு திசையில் இப்போ ராகு சில பிறந்தார், சனி சில கேது புத்தி நடக்குது. சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்திருக்கிறனால இவருக்கு ஜாதகத்தில் திருமணம் எப்போதுன்னு கேட்குறாரு. 2026 ஆமாம் 2026 27க்குள்ளே இவர் கல்யாணமும் தொழிலும் சிறப்பாக அமையுதுங்க ஐயா. ஜாதகத்தில் அந்த முழு பவர் இருக்குதுங்க. ஆமாம், கண்டிப்பாக அவங்க போயிட்டு வரலாம். அவங்களுக்கு முடக்குதோஸ் கோயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சி உத்தமர் கோயில். திருச்சி மாவட்டத்தில் உத்தமர் கோவில் அங்கே இருக்குதுங்க ஐயா. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஆமாம், கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்க. மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். சரிங்களா ஐயா? அதனால சரி. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான சில வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லைவ் பண்ணலான்ட்டு இருந்ததில் 2 மணி நேரம் லைவ் வந்து முடிஞ்சிருக்குது. எல்லா மக்களும் நிறையா பேர் கூப்பிட்டே இருக்காங்க. எங்களால் பதில் சொல்ல முடியாததுக்கு என்ன காரணம்னா கால்ஸ் நிறைய இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த கால்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்குறக்கு ஒரு அறிமுகப்படுத்துறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைவில் வந்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வியில் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதே நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி போட்டு அந்த ஜாதகத்தை கணிச்சு நீங்கள் முழுசாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க ஐயா. சபரியும் ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஐயா 3 வருஷமா கோர்ட் கேஸ் பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. ஜாப் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுங்க. இது எப்போ சால்வ் ஆகும் கேக்குறேன். சபரி உங்க கேஸ் 7 மாசத்துல ரெடி ஆயிருங்க. 7 மாசம். 7 தான் அதுக்கு சோலி. ஓகேங்க. 7 மாசங்க. சபரி சார் உங்களுக்கு 7 மாசத்துல ரெடி ஆகணும் ஐயா சொல்லிருக்காரு. இந்த மாதிரி துல்லியமா நீங்க சோலி பிரச்சனை மூலமா கூட ஆன்சர் ஐயா 7 மாசத்துல முடியுங்க ஐயா. குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம். ஆமாம், முதியோர் இல்லத்தில் போய் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடு ஒரு நேரம் அவர் கையாட கொடுக்கணும். இதை கொடுத்து அவங்க ஆன்மா வாழ்த்துச்சுன்னா அவர் கேஸெல்லாம் உடஞ்சிருங்க ஐயா. ஆமாம், இதை பண்ணிட்டு வாங்க. அதே போல் நம்ம பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து இது புதியுகம் சேனலில் காலையில் 6:50 டெய்லி ரெகுலராக ஒரு கண்டென்ட் ஒரு எபிசோடு போயிட்டே இருக்குது. எல்லா மக்களும் அதை பார்த்து பலன் அடையலாம். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த வள்ளுவர் வாக்கில் பார்த்தீங்கன்னா 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் ஆதிகால பரிகார புத்தகம் மக்களுக்காக நிறையா எழுதி வச்சுருக்கேன். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. பெரிய புத்தகம். இந்த புத்தகம் மிக பிரம்மாண்டமான புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு கீழே ஆன்லைன்லேயே கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே 2 நாளில் கிடச்சிரும். இது இல்லாமல் வடவழனியில்
சென்னையில் வடபழனியில் முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தாலும் பார்த்துக்கலாம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். நேரடியாக லைவாக உட்காந்து ஒரு ஜாதகத்தை முறையாக உட்காந்து கடித்து பார்த்தா நம்ம முழு பலன் கிடைக்கும். இந்த லைவ் என்பது ஒரு சிம்மம், நம்மளுக்கு ஒரு ஆசை. நம்ம கூப்பிட்டு கேட்டால் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறாரே, நம்மளுக்கு கிடைக்காதான்னு. கிடைக்காம இருக்கிறவங்க ரொம்ப பேர் ட்ரை பண்ணுறீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இந்த ஜோதிட ரகசிய சேனல் நம்மளை இப்படி பேட்டி எடுக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த வாட்டி 2 மணி நேரம் இது நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவை இதோட நம்ம நிறைவு பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் போடுங்க, அந்த விஷயத்துக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எல்லாம் என்று சொல்லி நம்ம ஜாதகத்தை பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.